ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண போகிறது பாவக்காய் தொக்குன்னு சொல்லலாம், வறுவல் கூட சொல்லலாம். ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து கடாயில் ஆயில் ஊற்றி அதில் கடுகு போடுங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்க விடுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் நான் வந்து ஒரு 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துருக்குறேன். அந்த பாவக்காயை பொடிசாக கட் பண்ணணும். உள்ளே வந்து பெரிய பெரிய சேட்ஸ்லாம் இருந்தால் அதை எடுத்துருங்க. மற்றபடி ஃபுல்லாகவே நீங்கள் வெட்டி போட்டுடலாம். அதில் வெங்காயம் வதங்கி அதில் உப்பு போட்டதுக்கப்புறம் பொடிசாக வெட்டி இருக்கிற அந்த பாவக்காயை உள்ளே போடுங்க. உள்ளே போட்டு நல்லா பாவக்காய் நல்லா கிண்டி நல்லா வதக்க விடுங்க. நல்லா வதங்கி வரணும். வதங்கி நீங்கள் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். இதில் தண்ணி ஊற்றாமலே அது வந்து மேலே வந்து நீங்கள் ஒரு மூடி போட்டு அந்த மூடிக்கு மேலே தண்ணி ஊற்றி வைங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அந்த இதே உங்களுக்கு போதும். அந்த கீழே வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காது மாதிரி இருக்கிறதுக்காக தான் தண்ணி ஊற்றி வைங்க. வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்க விடுங்க. வதக்கி விட்டு அப்பப்போ எடுத்து பாருங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு கீழே அடிப்பிடிக்கிறது. கிண்டி விட்டுக்கோங்க. பாவக்காயில் இருக்க கசப்புலாம் கொஞ்சம் போகணும். அதுக்கு நம்ம ஃபுல்லாகவும் போகாது. அதுக்கு வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா அதில் வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி அதில் உள்ளே ஊற்றணும். அதில் அந்த கொஞ்சம் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஊற்றி அதை கொஞ்சம் திரும்ப மூடி வச்சு வைங்க. அது வந்து சிம்மில் வைங்க. அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. நான் வந்து இது வந்து ஷார்ட்லேயும் இருக்குது. ஏன் இதில் போட்டிருக்கிறேன்னா இது கொஞ்சம் தெளிவாக இருக்கட்டும். நல்ல ரெசிபி. அதனால தான் உங்களுக்கு இதில் நான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்ம வதங்கி வரதில்ல, இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு பொடி தயார் பண்ணணும். இதுக்கு பொடி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு கடாயில் கொஞ்சம் ரொம்ப ஆயிலாம் ஊற்றி லைட்டாக ஆயில் ஊற்றி அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா, காரத்துக்கு வத்தல் 3, அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரது வரை கொஞ்சம் வதக்கணும். அதுக்கு கறி விட்டுறாதீங்க. கொஞ்சம் ப்ரௌனாக அந்த மாதிரி வரது வரை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி இதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம வந்து குறைப்பாக அரைக்கணும். பேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்படி குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி நம்ம அங்கே மஞ்சப்பொடியும் போட்டு இந்த பொடியும் இதுவும் போடுங்க. இந்த பொடியை வளர்த்து உள்ளே போடுங்க. உள்ளே போட்டு அதை மூடி வச்சு நல்லா கிண்டியும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு வந்து நம்ம எந்த இதுக்கு வேறு எதுவுமே போட வேண்டாம். இது மட்டும்தான். புளி போட்டிருக்கோமா, அதுக்கப்புறம் இது போட்டு இது வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுங்க. வெல்லம் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா அது வெல்லம் கரைஞ்சி அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுங்க. தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டுங்க. சுவையான பாவக்காய் இவ்வளோ தான். சரியா? கிண்டி எடுத்திங்கன்னா சுவையான பாவக்காய் தொக்கு சூப்பராக தயாராகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அவங்க வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், தேங்க்யூ. அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.